அனைவருக்கும் வணக்கம். நமஸ்தே. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹிந்தி ஸ்பீக்கிங் கோர்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே பாரகடியில் கச்சா கஜா நான் பார்த்துட்டோம். இதுக்கு சச்சா கஜா ஞா பார்த்தோம். இப்போது கட்டா கட்டானா கரெக்டாக ரெண்டா நான் இப்போ இது எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டோம்னா, ஃபஸ்ட்டு சீவா டீ போட்டீங்கன்னா இந்த சீட்டா போட்டு அது ஒரு கோடு போட்டிங்கன்னா டா டீ போட்டு முதல்ல ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா டீ, பட்டு டா போட்டு அதுக்கப்புறம் கோடு போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா டீ நெடில் டா போட்டு கீழே ஆப்போசிட்டில் சி மாதிரி போட்டிங்கன்னா அது டூ. டா போட்டு ஒரு கொக்கி போட்டிங்கன்னா டூ. டா போட்டு கீழே ஒரு சி மாதிரி போட்டிங்கன்னா அது துரு. டா போட்டு மேலே கொண்டு போட்டிங்கன்னா டே. டா போட்டு டானா இட்டு ரெண்டு கம்பு போட்டிங்கன்னா டைம். டா போட்டு ஒரு கொம்பு போட்டு மேலே ஒரு கொம்பு போட்டிங்கன்னா டோ. டா போட்டு கோடு போட்டு ரெண்டு கொம்பு போட்டிங்கன்னா டவ். டா போட்டு தலையில் புளி வச்சிங்கன்னா டம். டா போட்டுட்டு ரெண்டு புளி வச்சிங்கன்னா டக. அதில் டா டா கொஞ்சம் அழுத்தி சொல்ல போடணும். டா இதில் ஓ மாதிரி போட்டுக்கணும். டா டா போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டிங்கன்னா டா. டா போட்டு ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா டீ. டா போட்டுட்டு பின்னாடி கோடு போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா டீ. டா போட்டுட்டு ஆப்போசிட்டில் சி மாதிரி கீழே போட்டிங்கன்னா டூ. டா போட்டு ஒரு கொக்கி போட்டிங்கன்னா டூ. டா போட்டு கீழே சி மாதிரி போட்டிங்கன்னா துரு. டா போட்டுட்டு தலையில் ஒரு கொம்பு போட்டிங்கன்னா டே. டா போட்டுட்டு ரெண்டு கொம்பு போட்டிங்கன்னா தலையில் டை. டா போட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு மேலே ஒரு கொம்பு போட்டிங்கன்னா டோ. டா போட்டுட்டு பக்கத்தில் கோடு போட்டு ரெண்டு கொம்பு தலையில் போட்டிங்கன்னா டாவ். டா போட்டுட்டு தலையில் புள்ளி வச்சிங்கன்னா டம். டா போட்டுட்டு ரெண்டு பக்கம் புள்ளி வச்சிங்கன்னா தலை. தலைன்னு சொல்லும்போது மேற்பகுதி. இப்படி அடுத்துக்குன்னாவது டா. எஸ்டா எஸ் போடுற மாதிரி போடணும். டா இது டட்டா இது டா. டா பக்கத்தில் கோடு போட்டிங்கன்னா டா. டா போட்டுட்டு பக்கத்தில் கோடு போட்டு ஃபஸ்ட்டில் கோடு போட்டு ரெண்டுத்தையும் இணைக்கும் போது டி. டா போட்டுட்டு பக்கத்தில் கோடு போட்டு ரெண்டு இணைச்சிங்கன்னா டி. டா போட்டு கீழே சி மாதிரி ஆப்போசிட்டில் போட்டிங்கன்னா டூ. டா போட்டு ஒரு குட்டி போட்டிங்கன்னா டூ. டா போட்டுட்டு கீழே சி மாதிரி போட்டிங்கன்னா அது குரு. டா போட்டுட்டு மேலே கொம்பு போட்டிங்கன்னா டே. டா போட்டு ரெண்டு கொம்பு போட்டிங்கன்னா டை. டா போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டு கொம்பு போட்டிங்கன்னா டோ. டா போட்டு கால் போட்டுட்டு இதை நம்ம தமிழில் கால் சொல்கிறது அதே மாதிரி தான் கோடு கோடு சொல்லணும். ரெண்டு கொம்பு போட்டிங்கன்னா டாவு. டா போட்டு புள்ளி வச்சிங்கன்னா மேல் பகுதியில் டம். டா போட்டு சைடில் ரெண்டு புள்ளி வச்சிங்கன்னா டக.
அடுத்து ஃபோர்த்து டா. டா ஃபஸ்ட்டில் போட்டங்காட்டி சி மாதிரி அதே மாதிரி டா மாதிரி டா போட்டு உள்ள உறவு பண்ணுறது டா. டா 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 போட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டுங்க டா. ஃபஸ்ட்டு கோடு போட்டு டா போட்டு நினச்சிங்கன்னா டி. டா போட்டுட்டு அடுத்து அப்படி கோடு போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா டி. டா போட்டு கீழே சி ஆப்போசிட்டில் போட்டிங்கன்னா டு. டா போட்டு ஒரு குட்டி போட்டிங்கன்னா டூ. டா போட்டு கீழே சி மாதிரி போட்டிங்கன்னா டூ. டா போட்டுட்டு தலையில் பொண்ணு போட்டிங்கன்னா டே. டா போட்டுட்டு தலையில் 2 கோடு போட்டிங்கன்னா டை. டா போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா டோ. டா போட்டுட்டு பக்கத்தில் கோடு போட்டு 2 கோடு கொம்பு போட்டிங்கன்னா அது டா. டா போட்டுட்டு தலையில் புள்ளி வச்சிங்கன்னா டம். டா போட்டுட்டு சைடில் புள்ளி வச்சிங்கன்னா டட்டா டட்டா நா. நாம் போடுறோம் இல்லைங்களா, பெருமாளுக்கு நாம் போடுற மாதிரி சின்னதாக ஒன்று போட்டு பக்கத்தில் கோடு போட்டு நா. ஒரு கோடு இன்னொரு கோடு நீ. நான் போட்டு ஃபஸ்ட்டு கோடு போட்டு நினச்சிங்கன்னா நீ. நான் போட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு ரெண்டு நினச்சிங்கன்னா நீ. நீ நல்லா நீ. நீ நான் போட்டு இதில் சீமர் போட்டிங்கன்னா நோ. நான் போட்டு ஒரு சீமர் போட்டிங்கன்னா நூ. நான் போட்டு சி மார்க் பண்ணிங்கன்னா குரு. நான் போட்டு பக்கத்தில் கால் போட்டு மேலே துணி போட்டிங்கன்னா நே. நான் போட்டு கால் போட்டு 2 துணி போட்டிங்கன்னா நைன். நான் போட்டு பக்கத்தில் கோடு போட்டு இன்னொரு கோடு போட்டு அதில் துணி போட்டிங்கன்னா நோ. நான் போட்டுட்டு கோடு போட்டு 2 துணி போடும்போது நாவ். நான் போட்டு கையில் துணி வச்சிங்கன்னா நம். நான் போட்டு சரி 2 துணி வச்சிங்கன்னா டட்டா டட்டா நா. இதை நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எழுதும் போதே சொல்லிக்கிட்டு எழுதுங்க. போல்கர் பகுத் பகுத் அச்சா. சொல்லிட்டு எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்ல பயிற்சி. நாட் ஒன்லி ஹிந்தி, தமிழ், ஹிந்தி எதாக இருந்தாலும் எழுதும்போது நீங்கள் சொல்லிட்டு எழுதுங்க. உங்களுக்கு மனசு நல்லா தன்யவாதம்.